ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு கேமு. அந்த கேமில் வந்து நம்மளுடைய காமு மற்றும் நம்மளுடைய விக்கல்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து சபரிக்கும் பார்வுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை. அதுக்கான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இங்கே நடக்கக்கூடிய டாஸ்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த மலையாளம் பிக் பாஸில் ட்ரை பண்ணி பயங்கர ஹிட்டான டாஸ்க்குகள். நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அங்கே பயங்கர ஹிட்டு, ஆனால் இங்கே பயங்கர ஃப்ளாப் ஆகுது. ஏன்னா அதை யார் செய்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா? அதுதான். என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க? வாயால் வந்து மாவள்ளி வாயாலேயே இன்னொரு கிண்ணத்துக்குள்ளே போடணும். அந்த கிண்ணத்தில் எந்த டீம் அதிகமாக மாவள்ளி போட்டிருக்கோ அதை நிறுத்து, அந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் கொடுக்கப்படும் நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் ஃபுல் எபிசோடில் பார்ப்போம். நான் லைவில் பார்க்கல, பட் ப்ரோமோவை பொறுத்தளவுக்கு அதான் தெரியுது. இதை வந்து விக்கல்ஸ், விக்ரம், கமருதீன் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரியாக்ஷன் இருக்கே, அந்த ஜெயிப்புடைய அந்த கடைசியில் ஒரு ரியாக்ஷன் இருக்கே சாண்ட்ராக்கு, அந்த ரியாக்ஷனை தான் முழுக்க முழுக்க நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது மக்களே. பயங்கரம், தாறுமார். அதாவது இப்படி அள்ளி இன்னொருத்தவங்களுக்கு அப்படி கொட்டணும், அவங்க அதை அடுத்தவங்களுக்கு கொட்டணும், அவங்க அதை அடுத்தவங்களுக்கு கொட்டணும், அவங்க அதை அடுத்தவங்களுக்கு கொட்டணும், அப்புறம் அதை இதில் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். You understand? Yes. ஸோ 2வது விஷயம் என்ன? நம்ம பார்வுக்கும் சபரிக்கும் வழக்கம் போல நடக்கக்கூடிய சண்டை. பார்வுக்கு இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு பயங்கர ஜாலியாக இருக்காங்கல்ல, சண்டையே போடக்கூடாது அப்படின்ற முடிவில் இருக்காங்கல்ல. அப்படி பேசும்போது சபரி வாயில் வந்து இது வச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ பார்க்குறக்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார் அப்படின்னு வெளியே இருந்து வெறுப்பேற்றுற பார்வு நீங்கள் அதில் வாயில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்குவோம். பார்வால் அது முடியாது. அவங்க வந்து ஒரு நேற்று சொன்ன மாதிரி வந்து ஒரு மேல் வெர்ஷன் எஃப்ஜே கிடையாது, அது வந்து ஒரு மேல் வெர்ஷன் வாட்டர்மெலன் ஸ்டார். அது பக்காவாக பொருந்துன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒத்துக்கிறவங்க அப்படியே நம்ம ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டு போங்க. இந்த மெயில் வெர்ஷன் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு என்ன பிரச்சனைனா, யார் அவங்கள என்ன சொன்னாலும் இவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஸோ சபரி வந்து இந்த விஷயத்தை திருப்பி சொல்லும் போது, இவங்க ஸ்டார்டிங்கில் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோ கட்டு வைக்கப்படுது. சபரி வந்து இந்த விஷயத்தை திருப்பி சொல்லும் போது மேடத்தால் ஏற்றுக்க முடியல. நாங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் அதை சொல்ல வேண்டியது இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது கான்வர்சேஷன். அப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கான்வர்சேஷன் போது வந்து வெளியே நின்று பேசுகிறாங்க. அப்புறம் வந்து உன்னை வந்து இங்கே யாரை வேணாலும் நான் பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒன்று அந்த இடத்துல வச்சுருந்தல, அது நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சபரி ஆரம்பிக்கிறாரு. எப்போயும் அந்த அப்படி வச்சுருந்த, நாங்கள் பார்க்காத டைமில் வந்து எப்போ வச்சுருந்த? சரி, நீ பேசாமல் இருக்கு அப்படின்றனால எல்லாத்தையும் வந்து நல்ல இடத்துல வச்சிருக்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது சபரி. சரி, பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். பட் தெர் இஸ் நோ சேஞ்ச் ஃபார் பாரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சின்ன விஷயத்தை கடந்து போகக்கூடிய மெச்சூரிட்டி பாருவுக்கு கிடையாதுன்றதை திருப்பி திருப்பி நிரூபிக்கிறாங்க. ஸோ பாருவுக்கும் சபரிக்குமான இப்போ நடக்கக்கூடிய சண்டை ஒரு வெத்து வேட்டு அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.